ஸோ பிக் பாஸ் ஒரு பக்கம் வந்து ஒரு விஷயம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. கமல் சார் இருக்கும்போது இது நடந்திருக்கு, இதை பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அதை பற்றியும் பார்க்க போகிறோம். இன்னைக்கு சாச்சனா எமோஷனலாக பிரேக் டவுன் ஆகியிருக்காங்களாம் எபிசோடில், அது என்னன்றதையும் பார்க்க போகிறோம். அடுத்ததாக இந்த ஒரு விஷயம் பண்ணால் கேமு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்ன்ற மாதிரி என்னோட ஃபீலிங்கு. அது என்ன ஏதுன்றதை டீட்டெயிலாக பார்த்துடலாம். வணக்கம் மக்களே, நேஷனல் வாட்சிலேருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பல பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் லைக்கே போடாமல் வீடியோ பார்க்குறீங்க. ஸோ லைக் போட்டு வீடியோ பார்த்தா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஓகே, ஸோ இன்னைக்கு எபிசோடில் சாச்சனா வந்து எமோஷனலாக பிரேக் டவுன் ஆகியிருக்காங்க அப்படின்றது கிளியர் கட்டாக தெரியுது. என்னன்னா, நேற்று ஒரு விஷயத்தை அட்ரஸ் பண்ணியிருந்தாங்கல்ல சுனிதா அவர்கள், அந்த நெகட்டிவ் பிஆரால் எனக்கு பாதிக்கப்பட்டிருக்கேன் சார், அவ்வளோ விஷயத்தை நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன், அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்களை வந்து ஒரு பக்கம் சுனிதா சொல்லியிருந்தாங்க இல்லையா. அதுக்கு விஜய் சேதுபதினா பாசிட்டிவ் இருக்கும் நெகட்டிவ் இருக்குன்ற மாதிரி பேசி ஒரு விதமான சொல்யூஷன் கொடுத்து முடிச்சிருப்பா. அதை நீங்கள் கடந்து போங்க, நம்ம முன்னேற பாதையை மட்டும் தான் யோசிக்கணுமே தவிர்த்து இது யோசிக்கக்கூடாதுன்றதை சொல்லி கன்க்ளூஷன் முடிச்சிருந்தார். அதே டாபிக் இன்னைக்கு வந்திருக்கு. எப்படி இன்னைக்கு எபிசோட்லயும் வந்திருக்கு. அதுல குறிப்பா அந்த நெகட்டிவ் பிஆரால ஒரு பக்கம் சாச்சனா பாதிக்கப்பட்ட விஷயத்தை அப்படியே எமோஷனலா பிரேக் டவுன் ஆகிட்டு அங்க கன்வே பண்ணியிருக்காங்க. அதுக்கு விஜய் சேதுபதி திரும்ப ஒரு டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து புரிய வச்சிருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். அதான் சொல்றேனே, இது பேசிக்ங்க. இது என்னன்னா, இது காமனாக ஒரே லைன் தான். நீங்கள் உங்கள் கண்டஸ்டன்ஸை ப்ரொமோட் பண்ணீங்க, பிஆர் வெஸ்ட் வாங்க வைக்காம வாங்க எதா வேணாலும் பண்ணிட்டு போங்க, உங்களை ப்ரொமோட் பண்ணீங்க, அடுத்து உங்களை டீக்ரேட் பண்ணாதீங்க, அடுத்துல புட் டவுன் பண்ணாதீங்கன்றது தான் மெயின் மேட்ரு. அதை பண்ணாமல் இருந்தாலே சந்தோஷம். அது நடக்குது அப்படின்றது நம்மளால பார்க்க முடியுது. யாரையும் நான் குறிப்பிடல, காமனாகவே இது நிறைய நடக்குது. இது இந்த சீசனில் ஒரு 3 சீசனாகவே தொடர்ந்து இது அதிகரிச்சுக்கிட்டே வருது அப்படின்றது தான் யதார்த்தமான உண்மை. அதை சொல்லி எப்படி புரிய வைக்கிறாரு அப்படின்னு அவங்க மாற்றிக்க மாட்டாங்க. ஏன்னா இப்போ அவங்களோட அஜெண்டா வந்து அவங்க கண்டஸ்டன்ஸை மேலே தூக்கணும் அப்படின்னும் போது இன்னொருத்தனை புட் டவுன் பண்ண தான் முயற்சி பண்ணுவாங்க. அதை அவங்க கொஞ்சம் சென்சிபிளாக ஹேண்டில் பண்ணும். அதை அவங்க சென்சிபிளாக ஹேண்டில் பண்ணாத வரையும் இப்படி தான் இருக்குது அப்படின்றது தான். ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ரொம்ப ரொம்ப மோசமாக போச்சுன்னா நல்லா இல்லை, ஹெல்த்தியாக இல்லை அப்படின்றது தான் பாயிண்ட்டு. இது ஒன்று. ஓகே, அது என்ன நடந்திருக்கு நம்ம எபிசோடு வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். பட் சாச்சனா பிரேக் டவுன் ஆகியிருக்காங்கன்றது தான் தகவல். அடுத்து இப்போ அன்ஃபேர் எவிக்ஷன் அப்படின்ற டாக்ஸ்லாம் போயிட்டு இருக்கல. நான் கூட அந்த அன்ஃபேர் எவிக்ஷன் தாங்க இது அப்படின்ற மாதிரி நான் சொல்கிறேன். ஏன்னா தீபக் இந்த கேமுக்காக அவ்வளோ உழைப்பு போட்டிருக்காரு, இதெல்லாம் பண்ணியிருக்காரு. அவர் இந்த வீட்டை விட்டு வெளியேறதுல எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, இது அன்ஃபேராக இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணி பேசுகிறேன் பல இடங்களில். அதுக்கு ஓட்டிங் வந்துச்சா இல்லையான்ற போது ஏகப்பட்ட குழப்பங்கள் நமக்கு இருக்கு இல்லையா, அன்ஃபேர் இருக்கா இல்லையான்னு. அதுக்கு தான் என்ன பண்ணுறாங்க, இப்போ சோஷியல் மீடியாவில் ஒரு வீடியோ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. என்ன வீடியோ ட்ரெண்ட் ஆகிருக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா, சீசன் 2 இருக்கு இல்லையா, சீசன் 2 கமல்ஹாசன் சார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓட்டிங் கம்பேரிஷனை வந்து அப்படியே ரிவீல் பண்ணி எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பார். இப்படி எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பார். அப்போ வந்து ஐஸ்வர்யா தத்தா, சென்ட்ரா, யாரு விஜயலட்சுமின்ற மாதிரி வரிசையா ஜனனின்ற மாதிரி அந்த ஓட்டிங் லிஸ்ட் இருக்கு. அதுல எவ்வளவு யார் யாருக்கு எவ்வளவு ஓட்டு விழுந்திருக்கு, எப்படிலாம் விழுந்திருக்குன்ற ஒரு எக்ஸாக்ட் கம்பேரிஷனே காட்டுவாங்க. கூகுள்ல விழுந்திருக்கு, ஹாட் ஸ்டார், மிஸ்டு கால் அப்படின்ற மாதிரி கம்பேரிசன் போட்டு இவ்வளவு வாக்குகள் டிஃபரன்ஸ், இவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்குன்ற மாதிரி தெளிவுபடுத்துவார் ஒரு. அதே மாதிரி மேபி ஒவ்வொரு வீக்கெண்ட் எபிசோட்லயும் இதுதான் எலிமினேஷன், இப்படிதான் நடந்திருக்குன்ற மாதிரி ஓட்டு டிஃபரன்ஸ், ஒருவேளை ஓட்டை ஷோகேஸ் கூட பண்ண வேண்டாம். ஓட்டு முன்னுக்கு பின் யாருன்னா அந்த மேல இருக்கிற நபர் பேர் கூட சொல்ல வேண்டாம். எனக்கு சொல்றேன், எலிமினேட் பண்ணும்போது இங்க பல கேள்விகள் வருது இல்ல, இது நியாயமா நடக்குதா, சரியா நடக்குதா. ஏன்னா நேத்து வந்து விஜய் சேதுபதி ஜஸ்டிபிகேஷன் கொடுத்தார், மக்களின் தீர்ப்பாக தான் நடக்கிறது, மக்களின் முடிவெடுக்கிறது தான் நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸாக்ட் தீர்ப்பு இதெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாரு, ஜஸ்டிபிகேஷன் கொடுத்துட்டு இருந்தார்ல. அதுலதான் எனக்கு கேள்விக்குரிய வருது. ஏன்னா பல இன்ஸ்டன்ஸ் இருக்கு. இந்த ஒரு காரணத்தை பேஸ் பண்ணி மட்டும் நான் சொல்லல, இதுக்கு முன்னாடி வரலாறு இல்ல நிறைய இருக்கு. ஒரு பக்கம் விசித்ராவோட எலிமினேஷன் எடுத்துங்க, தர்ஷனோட எலிமினேஷன் எடுத்துங்க, ஓகே, தர்ஷனோட எலிமினேஷன், தாமரை செல்வியோட எலிமினேஷன் எடுத்துங்கன்ற மாதிரி நிறைய இருக்கு எடுத்துக்காட்டு. இது நிறையலுமே ஒரு அன்ஃபேர் அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா. அப்போ அதுக்கு நீங்க ஒரு ப்ரூஃப் போட்டீங்கன்னா இந்த ஒரு கேள்வியே வராதுன்ற. ஏன்னா இது வந்து அது கரெக்டாக ஃபினாலே வீக்கு முந்தின வாரம்ன்றது இது கான்ஸ்டன்டாக நடக்குது. ஒரு சீசன் நடந்தா பரவாயில்ல, 2-3-4 சீசனாக நடக்கும்போது மக்களுக்கு அந்த கேள்வி வரத்தான் செய்யும் அப்படின்றது தான் நான் சொல்கிறேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, அந்த டிஃபரன்சஸ் வந்து சொல்லுங்க. இவர் இந்த இடத்துல இருந்தாருப்பா, அவருக்கும் இவருக்கும் இவ்வளோ தான் டிஃபரன்ஸு, ஓட்டு டிஃபரன்ஸ் இவ்வளோ இருக்கு, அதனால தான் நீங்கள் இந்த இடத்துல வந்தீங்க அப்படின்ற இவ்வளோ ஓட்டுகள் வித்தியாசத்தில் நீங்கள் எலிமினேட் ஆனீங்கன்னு ஒரு கிளாரிட்டி கொடுங்க, மக்களும் நம்பிடுவாங்க. நீங்கள் அது கிளாரிட்டியே இல்லாமல் அப்படி கொடுக்கும்போது பல கேள்விகளும் பல சந்தேகங்களும் வரத்தான் செய்யும் அப்படின்றது தான். அதுலேயும்
ஒரு எக்ஸ்பிளனேஷன் அந்த வீடியோவில், கமல் சார் வீடியோலையுமே எல்லாம் இங்கே ட்விட்டரில் உட்காந்துட்டு பேசிட்டு தான் இருக்கீங்க, பேசுறதை விட்டு வந்து ஓட்டு போட்டால் நல்லா இருக்கும், ஓட்டு போடுறது நான் என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி வருத்தமாக இருக்குன்னு பேசியிருப்பார். அதைத்தான் பேசுறது மட்டும் இல்லாமல் ஓட்டும் போட்டு காப்பாற்றணும்னு நினைக்கிறேன் உங்கள் ஃபேவரட் பிளேயரை அப்படின்றத நான் ஆணித்தனமாக இங்கே பதிவு பண்ணிக்கிறேன். அதுதான் ரொம்ப நல்லது. இல்லைனா அதான் நான் சொல்கிறேன், நேமை காட்டாமல் இவ்வளோ டிஃபரன்ஸ்னு ஷோ கேஸ் பண்ணால் நல்லா இருக்கும். ஆனால் மலையாளத்தில் காமிப்பாங்க. மலையாளத்தில் ஃபினாலே வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா யார் யாருக்கு இவ்வளோ வந்திருக்கு, அந்த வாரம் அந்த ஃபினாலேல இருக்கிற 5 கண்டஸ்டன்ஸ்க்கு எவ்வளோ ஓட்டிங் வந்திருக்குன்ற அந்த கர்வையும் காட்டுவாங்க. இந்த வாரம் இவங்க இந்த பர்சன்டேஜில் இருக்காங்கன்ற மாதிரி ஓட்டு கவுண்ட்டை காட்ட மாட்டாங்க, பர்சன்டேஜ் கவுண்ட்டை காட்டுவாங்க. பர்சன்டேஜ் கவுண்ட்டை காமிச்சிட்டு அந்த ஃபினாலேயோட ரிசல்ட்ல கூட எப்படி நடக்கும்னா ஒரு கவ் மாதிரி இருக்கும். ஒரு எல்இடியில் வந்து ஓட்டு ரெஃப்ளெக்ட் ஆகும், கவ் மேலே போயிட்டு ஒரு பாயிண்ட்ல ஸ்டாப் ஆகும். சென்டர் பாயிண்ட்ல 2 பேருக்கும் ஈக்குவலா ஸ்டாப் ஆயிட்டு சட்டுன்னு அது பிரேக் அவுட் ஆயிட்டு அடுத்த கவுக்கு போகும். அப்பதான் அது யார் வின்னர்னு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நீங்க ஷோகேஸ் பண்ணாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை ஷோகேஸ் பண்ணுவாங்களான்ற ஒரு கேள்வி இருக்கு. ஓகே, அடுத்து இந்த மாதிரி கேமோட டைமென்ஷனை பாதிக்காம இருக்கணும்னா மக்களோட கைத்தட்டலோ சேவிங் ஆர்டரோ இது ரெண்டுத்தையுமே கட் பண்ணி தூக்கிடுங்க. அப்பதான் கேம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். கிளாப் அதிகமா வந்த உடனே பாத்தீங்கன்னா அவனை எதிர்க்கிறதுக்கோ அவங்களை எதிராக போய் பாயிண்ட் வைக்கிறதுமே ரொம்ப ரொம்ப பயந்துகிட்டே இருக்காங்கன்றதை நம்மளால பார்க்க முடியுது. ஸோ அதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் தெலுங்கு பிக் பாஸ் மாதிரி பண்ணா நல்லா இருக்கும்ன்றதோட வீடியோ முடிக்கிறேன். பாய் கைஸ்.